அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல அடுத்த 15 நாட்களின் கிரகநிலைகள் மூலம் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாம விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சா முன்னேற்றம் அடைய முடியும், இந்த பாதகமான செயலில் இருந்து விடுபட நீங்க என்ன பண்ணணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. உங்களுக்கு ராசிக்குரிய பரிபூரண அருளையுமே பெற்றுக் கொடுக்க முருகன் வழிபாடும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் ரொம்பவும் முக்கியமாக பார்க்கப்படுது. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் தீர நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட காண முடியும். நீங்கள் செய்கிற செயலில் நன்மை நடக்கவும் காரிய தடைகள் விலகவும் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு நடக்க. ஜோதிடத்தில் ராசி அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் இது எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ராசி அப்படிங்கிறது அவங்களோட நட்சத்திரத்தை வைத்து அந்த நபரோட குணாதிசயம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதுலேயுமே 12 ராசிக்காரங்கள்லேயுமே விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண வகையான மக்களாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறதையும் அந்த ராசி அப்படி என்ன ஸ்பெஷலான ராசி அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே 12 ராசியில் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. அதே போல தான் 12 ராசிகளில் 8ஆவதாக வரக்கூடியதாக இருக்குது. 8ஆம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி அடம் பிடிக்கும் குணம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் முதல் பாதம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்க எப்படி சொல்லனா எந்த வேலையை சேர்ந்தாலும் சரிங்க அதில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபடுவீங்க. கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகள் எதுவுமே நிகழாத வண்ணம் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ கம்பெனிக்கு வருவாய் அதிகரிக்க எத்தனை வழி இருக்கிறதோ அத்தனையுமே நீங்கள் யூஸ் பண்ண பார்ப்பீங்க. புதுமை புரட்சி செய்வீங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை தான் மற்றவங்க உங்கள் கூட இருக்கவங்களும் சரி உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுமே உங்களை தான் அனுப்பி வைப்பாங்க. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்போவுமே ஒரு இலகிய மனம் கொண்டு காணப்படுவீங்க. ஆனாலும் தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். எப்பொழுதுமே கொஞ்சம் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பீங்க. அதனால தான் உங்களை அமைதியாக இருந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் எப்படி இவங்களால் சாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதனால தான் மற்ற ராசிக்காரங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவங்க சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு எப்படி சொல்லனா நீர் ராசியை சேர்ந்த ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே அமைதியாகவும் ஞானத்துடனும் அது மட்டும் இல்லாமல் சூழலுக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அலைபோல் சலசலப்பு இருக்கும். மேலும் சத்தத்துடன் பிறக்கும் மற்றவங்களுக்கு உதவும் குணம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட. இவ்வளவு சிறப்பான குணம் படித்த உங்களுக்கு வரவிருக்கும் 15 நாட்களில் கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன விஷயத்தில் நீங்கள் மேலுமே இன்னும் கவனமாக இருக்கணும், இது பற்றின தகவலை நாம் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டில் இப்போ செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் உடல் பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவானும் 5ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறதுனால நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குரு பகவான் உங்களோட ராசியிலிருந்து 3ஆம் மற்றும் 11ஆம் வீட்டில் பயிற்சியாகும் காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் எவ்வளவோ இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் அமையும். குரு பகவான் அருளோட உங்களோட நிலைமை அப்படிங்கிறது நல்லா மேம்பட்டு காணப்படும். 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் உங்களோட ராசியில் அமர்றதுனால புதன் அவரோட சேர்ந்து வேலை செய்யும் இடத்துல உங்களோட புத்திசாலித்தனத்தை போற்றவும் புதாத்திய யோகத்தை உண்டாக்கும் யோகத்தை கொடுக்குறாங்க. இதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியடைவதற்கான வாய்ப்பை பெறுவீங்க. உங்களோட வேலைகளை திறம்பட செயலாற்ற போகிறீங்க.
உங்களோட பணி மற்றும் உங்களோட நேர்மையால் உங்களோட பணியிடத்தில் நீங்கள் ஒரு புது இடத்தையே அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களோட சக ஊழியர்களின் ஆதரவுங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். உங்களோட செயல்களை கண்டு அனைவருமே பாராட்டக்கூடிய வகையில் உங்களோட பணி அமையும். அவங்க உங்களோட எல்லா வேலைகள்லையுமே உங்களுக்கு உதவியாக அமைவாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் உழைக்காமல் அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே முறியடித்து உங்களோட செயல்களில் நீங்கள் மும்முரம் காட்டணும். உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் புறக்கணிக்காதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டின் உச்ச ராசியாக சுக்கிரன் இருந்தாலுமே அதனோட ராகு இருக்கும் பொழுது 7ஆம் வீட்டில் சனியின் அம்சத்தாலும் 5ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் இருக்கிறதுனாலையும் இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்கள் கூட பழகும் பொழுதும் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவிடுவதும் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவது போன்ற விரும்பக்கூடிய வகையில் இது எல்லாமே அமையும். ஆனால் அதுவுமே உங்களது ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சால் போதுங்க. பணி செய்ய வேண்டிய நேரத்தில் விட்டுட்டு இந்த மாதிரியான பொழுதுபோக்கில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த ஒரு பலனுமே உங்களை அடையாது. ரிலாக்ஸாக இருக்கணுன்ற சமயத்தில் இது மாதிரி ஈடுபடுறது ஓகே தான். மேலும் உங்களோட தாயின் உடல்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது உடல்நலக்கோளாறு வரக்கூடும். நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. ராகுவும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமரும் பொழுது காதல் உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களோட காதல் செழிக்கும். அது மட்டும் இல்லாமல் காதல் ஒரு முழு நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். உங்களோட காதலை பற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. 4ஆம் வீட்டில் சனி மகாராஜாவுடன் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கும் பொழுது 5ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பது உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன உடல்நல குறைவை ஏற்படுத்தக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எப்படின்னா இந்த சளி காய்ச்சல் போன்ற தொல்லைகள் அவ்வப்போது வரக்கூடும். நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா சரியான உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நீங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் கிரகநிலைகள் மூலம் பலன் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உடல்நலம் தொடர்பான பிரச்சனை எதுவும் வராது. மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில பிரச்சனை வரக்கூடும். அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறேன் உடல்நலத்துலேயுமே. நீங்கள் குறிப்பாக புதிய இந்த உணவு பழக்க வழக்கத்தில் பழங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் உடல் அழுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை தள்ளி வச்சுக்கிறதுக்கான வேலையை செய்யலாம். இந்த வாரம் வீட்டில் உள்ள பெரியவங்க உங்களை புரிய வைக்க முயற்சி செய்வாங்க. உங்களோட பணம் தேவையில்லாமல் செலவாகிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சரியான பயனுள்ள பட்ஜெட்டை திட்டம் தீட்டி உருவாக்குறது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களோட ஈகோ காரணமாக நீங்கள் மற்றவங்க கிட்ட ஏதாவது வார்த்தைகளில் பேசி இந்த பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே. அதுவும் வீட்டில் பெரியவங்க கிட்ட மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அப்படின்ட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கனிவாக இந்த மாதம் பேசுங்க. அவங்களால சாதகமான பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தையால் மன சஞ்சலத்துக்கு ஆளாகி ஏதாவது பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போங்க அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உங்களோட பிள்ளைகளின் செயல்கள் உங்களோட மனதிற்கு இன்பத்தை கொடுக்கும். மற்றவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு அவங்களோட செயல்கள் அமையும். உங்களோட மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விருச்சிகம் ராசி இந்த பெண்களுக்குமே அலுவலகத்தில் பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்துடும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட கணவரின் முழு ஆதரவையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான கிரகநிலைகள் இருக்குது. உங்களோட மனநிலைமையே உங்களோட கணவர் மற்றும் வீட்டில் இருக்கிற எல்லோருமே புரிஞ்சுக்குவாங்க. இதன் மூலம் நன்மை நிறைந்த ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்களுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிற வரைக்குமே நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சில விஷயத்தை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு கிரகநிலைகளை பார்த்தா ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. அப்போ அவங்களா வந்துட்டு செஞ்ச தப்பை மன்னிப்பு கேட்டுட்டு உங்ககிட்ட பேசிக்குவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம்
இது ரெண்டுமே கலந்த ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறையவும் நன்மையை உண்டாக்கும். ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகம் ராசியில் உள்ள விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த பதிவு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களோட கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் வீடியோவாக. உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அதை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறதன் மூலம் பலன்கள் நல்லதாக இருக்கும். அதனால தான் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி.